ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி. ஐயோ மித்ரா நெருப்பு ஐயோ மித்ரா ஈர துணியை எடுத்து வாங்க மித்ரா ஐயோ கார்த்திக் பாரு ஐயோ மித்ரா மித்ரா இது என்னமா சோதனை ஐயோ அப்பாடா அம்மா தாயே குத்தம் குறை இருந்தா மன்னிச்சிருமா பரிகாரம் பண்றப்ப இப்படி ஆயிடுச்சேம்மா நானும் இந்த மாதிரி பரிகாரத்தை எல்லாத்தையும் பாட்ட முப்பாட்ட காலத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். பரிகாரம் பண்றப்போ இப்படி ஒரு விஷயம் நடந்து நான் கேள்விப்பட்டதும் இல்ல பார்த்ததும் இல்ல. உங்க பரிகாரத்தை அந்த அம்மன் ஏத்துக்கல. உன் மேல அம்மன் கோபமா இருக்கா. இல்லைன்னா இப்படி ஆகவே ஆகாது. சில பேருக்கு பரிகாரம் பண்ணும்போது கை சுடும். ஆனா புடவை தீப்பத்தி எரிஞ்சு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. இதுக்கப்புறம் அம்மனை தண்ணியில இருந்து எடுக்கிற பரிகாரத்தை மனசார வேண்டி பண்ணுமா. இல்லைன்னா அம்மன் கண்டிப்பா தண்டிச்சிருவா. அம்மா அவங்கள கூட்டிட்டு போய் மாத்து புடவை கொடுத்து பரிகாரத்தை பண்ண கூட்டிட்டு வாங்க. சரிங்க பூசாரி. மித்ரா நடக்கிறதையெல்லாம் பார்த்தா என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நீ கொஞ்சம் பத்திரமா இருந்திருக்க கூடாதா? இப்படியா இப்படியா புடவையில தீ பிடிக்கிற மாதிரி நடந்துக்குவ? பாட்டி, மித்ரா ஏற்கனவே பயந்து போயிருக்கா. தெரியாம நடந்துருச்சு, பரவாயில்ல விடுங்க. மித்ரா ரிலாக்ஸ். நந்தினி நந்தினி மித்ராவை கூட்டிட்டு போ. மித்ரா கூட்டிட்டு போ. போய் புடவைய மாத்திட்டு வா.